அர்ஜுன் கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ ஒரு மாதிரி அப்படியே தடுமாறுறாரு. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு. "என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது." "சரி மாப்பிள, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. "இல்லை இல்லை வேண்டாம், ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம். கண்டிப்பாக போயிட்டு அந்த பத்திரத்தை தான் நான் வாங்கணும். அந்த பத்திரம் எனக்கு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாரு. அர்ஜுன், அவங்க மாமா, குழந்தை 3 பேருமே போகிறாங்க. ராகினி ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவும் அழறாங்க. "ஏம்மா என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் அவனுக்கு விஷத்தை கொடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க அக்கா எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. "ஆமா என்னம்மா சொல்கிற நீ? ஏம்மா நீ இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனோட அவங்க அக்கா கேட்குறாங்க. "வேற என்னடி பண்ண சொல்கிற? அவன் குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டான், ராகினியும் அடைச்சி வச்சிருக்கான், அவன் கெட்டவனாக மாறிட்டான், இனிமேல் அவன் உயிரோட இருந்து எதுவுமே கிடையாது, அதனால தான் நான் விஷத்தை கொடுத்துட்டேன்" அப்படின்னு அவங்க அம்மா பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. "அம்மா என்னம்மா சொல்கிற? குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. "ஐயோ என்ன பண்ணுறது? சரி இப்போ வெளியே போகலாம், கதவை திறங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "கதவெல்லாம் திறக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வச்ச ஆள் அப்படியே கத்தி வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. "வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா அப்படியே குத்தி சாகடிச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாரு செல்வம், நீ பண்றதெல்லாம் தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அம்மா அக்கா எல்லாருமே சொல்றாங்க. "போங்கம்மா போங்க, உள்ள போங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நின்றுட்டு இருக்காரு. அதுக்குள்ள தமிழ், சரஸ்வதி எல்லாருமே அங்கேருந்து வராங்க. வந்து பயங்கர கோவமா வராங்க. அங்கேருந்து கோதையும் வராங்க. எல்லாருமே வந்தோடனே செல்வத்துக்கிட்ட சொல்றாங்க, "வழி விட்டு கதவை தர, நான் போய் ராகினியை பார்க்கணும்." "அதெல்லாம் யாரையுமே பார்க்க முடியாது, உள்ள விட முடியாது. யாரை மீறி வந்தீங்க கத்தியில குத்திடுவேன்" அப்படின்னு செல்வம் சொல்றாரு. "என்னதே கத்தியில குத்திருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போட்டு பயங்கரமா செல்வத்தை அடிக்கிறாரு. அடிச்சிட்டோடனே உள்ள ஓடி போறாங்க. ராகினி கதவு திறக்கிறாங்க. "அம்மா என்னை மன்னிச்சிடுமா, நான் செஞ்சது தப்புதாம்மா" அப்படின்னு சொல்கிறாங்க. "பரவாயில்ல ராகினி, வா வெளியே வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. பயங்கரமாக டென்ஷனோட அழுதுட்டு இருக்காங்க எல்லாருமே. "சரி நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், சரஸ்வதி 2 பேருமே போகிறாங்க. அங்கே அர்ஜுனும் போகிறாரு. போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே கரெக்டாக தமிழ் போயிட்டாரு. "ஏய் என்னடா பண்ணுற? எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? டாக்குமெண்ட்லாம் உனக்கு கிடைக்காது" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அடிக்கும்போது அப்படியே ரத்தம் வாந்தி எடுக்கிறாரு. "ஐயோ என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், சரஸ்வதி எல்லாருமே சேர்ந்து அர்ஜுனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர் உள்ளே போயிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு வெளியே வந்து சொல்கிறாங்க, "அவருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, அவரை நாங்கள் காப்பாற்றிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வராங்க. வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ராகினி குழந்தையோட எல்லாருமே வராங்க. குழந்தைய வாங்கி பயங்கரமாக கொஞ்சுறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை நான் தான் அர்ஜுனுக்கு விஷத்தை கலந்து கொடுத்தேன், என் பையனுக்கு நான் தான் கொடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க. "ஐயோ ஏன் சம்மந்தி இப்படி பண்ணீங்க? வேற என்ன பண்ணுறது? அவனை கெட்டவனாக மாறிட்டான், குழந்தைய கொல்றேன்றான், ராகினி அடித்து வைக்கிறான், இனிமேல் எங்களால் தாங்க முடியல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓகே அர்ஜுன் வந்து சரியாயிட்டா நீங்கள் போய் பாருங்கள்" அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்க்குறாங்க. ராகினி, "ஏன் இப்படிலாம் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை கேட்குறாங்க. "என்னை மன்னிச்சிடு ராகினி, நான் செஞ்சது தப்பு தான். தமிழ் என்னை மன்னிச்சிடு, சரஸ்வதி எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க. நான் என் தப்பை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சொத்துலாம் எனக்கு வேண்டாம். நான் எவ்வளோ உங்களுக்கு பாவத்தை பண்ணியிருக்கேன், ஆனால் என்னை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. ராகினி ரொம்ப சந்தோஷமாக குழந்தைய கொடுக்குறாங்க. அர்ஜுன் குழந்தைய வாங்கிக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. "சரி நீங்கள் தப்பு செஞ்சீங்க, உங்கள் தப்பை உணர்ந்துட்டீங்க, இனிமேல் நீங்கள் நல்லவர் தான்" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க. சரி வாங்க எல்லாருமே அவங்கவுங்க ஜோடியோட ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. "எல்லாருக்கும் ஜோடி இருக்குது, எனக்கு தான்ப்பா ஒரு ஜோடி இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நமச்சிவாயம் சொல்கிறாரு. "ஏன் ஜோடி இல்லை அபி, இங்கே வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அபி, நமச்சிவாயம் 2 பேரும் சேர்ந்து ஜோடியாகிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பேராக நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. "நல்ல வேலை, எல்லாமே நல்லதாக நடந்தது" அப்படின்னு சொல்லிட்டு. "இந்த சந்தோஷத்தை நம்மளாம் கொண்டாடியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. சரி எல்லாரும் இந்த ஒரே வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம், "சுபம்." நாடகம் இதோட முடிஞ்சுது அப்படின்னு.